அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம். இன்று 17/4/2025 விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 4ஆம் தேதி வியாழக்கிழமை. நல்ல நேரம் காலை 12 மணி முதல் 1 மணி வரை. சூரிய உதயம் 6 மணி 3 நிமிடம். சூரிய லக்னம் மேசம். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது. உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும், அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். மேசம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நல்ல ஒரு நாளாக இருக்குது. நண்பர்கள் மற்றும் நெருங்கியவர்கள் உங்கள் மீது நம்பிக்கையுடன் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்று நீங்கள் மகிழ்ச்சியுடன் இருக்கலாம். இன்று பணியிடத்தில் உங்களுக்கு இனிமையான ஆச்சரியங்கள் காத்திருக்கு. நீங்கள் உற்சாகத்துடன் பணியாற்றுவீங்க. உங்கள் துணையிடத்தில் நட்பான அணுகுமுறை மூலம் பிரச்சனைகளை நீங்கள் எளிதாக சமாளிக்கலாம். உங்கள் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படும். உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு திருப்தி தருவதாக இருக்குது. கிடைக்கும் பணத்தை சிறிய முறையில் நீங்கள் பயன்படுத்துங்கள். மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக தேக ஆரோக்கியம் நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக இருக்குது. கடின முயற்சி மூலம் இன்றைய நாள் வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்குது. நீங்கள் தன்னம்பிக்கையுடன் காணப்படுவீங்க. முக்கியமான முடிவுகள் உங்களுக்கு நன்மை அளிக்கும் வகையில் இருக்குது. உங்களிடம் உறுதி மற்றும் நேர்மை காரணமாக உங்களுடைய பணிக்கு நல்ல பெயர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உங்கள் துணை இடத்துல நேர்மையாக நடந்து கொள்வீங்க. இருவரும் பயனுள்ள விஷயங்களில் கலந்து கொள்வீங்க. தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. இந்த நேரத்தை நீங்கள் நன்கு பயன்படுத்தி கொள்வது ரொம்பவே நல்லது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் பொதுவாக மகிழ்ச்சி காணக்கூடிய நாள். இன்றைய நாளை நீங்கள் புதிய தொடர்புகள் ஏற்படுத்தி கொள்ள பயன்படுத்தலாம். பொது நிகழ்ச்சிகள் மற்றும் விருந்துகளில் கலந்து கொள்வது உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு. பணியிடத்தில் உங்களுடைய திறமை மதிக்கப்படும். உங்களுடைய பணிகளை நீங்கள் விரும்பி செய்வீங்க. அது மட்டும் இல்லாமல் இது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தருவதாக சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தும் வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது. நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறந்த முறையில் நீங்கள் பராமரிப்பீங்க. பங்கு வர்த்தகத்தால் லாபமும் பயனும் நீங்கள் அடைவீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்குது. இன்று சிறந்த ஆற்றலுடன் காணப்படுவீங்க. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்குது. கடகம் ராசி நண்பர்களே, சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது. சில சூழ்நிலைகள் உங்களுக்கு வருத்தத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்குது. மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இன்று உங்களுடைய பணிகளை நீங்கள் கவனமாக கையாள வேண்டும். இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு ஏற்ற நாள் அல்ல. எனவே எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் எளிதாக எடுத்துக்கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. சளி சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பிரார்த்தனை மேற்கொள்வது சிறந்தது. செலவுகள் அதிகமாக காணப்படும். இது உங்களுக்கு சமாளிப்பதை கடினமாக உணரக்கூடியதாகும். உங்களுடைய தேவைக்கு நீங்கள் கடன் வாங்கக்கூடியதாகவும் இருக்குது. அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. சிம்மம் ராசி நண்பர்களே, அறிவுபூர்வமாக செயலாற்றுவதன் மூலம் இன்று எழும் பிரச்சனைகளை நீங்கள் கையாள இயலும். இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக கொள்வது உங்களுடைய கையில்தான் இருக்குது. சிறப்பாக பணியாற்றுவதற்கு இன்றைய நாள் அனுகூலமானதாக இருக்காது. பணிகள் அதிகமாக இருக்கும் என்பதால் முறையாக திட்டமிடுவது அவசியம். சிறிய விஷயத்தை கூட நீங்கள் பெரிய அளவில் காண்பீங்க. இதனை உங்கள் துணையிடத்தில் நீங்கள் வெளிப்படுத்துவீங்க. மகிழ்ச்சியான போக்கு உங்களுக்கு சிறந்தது அப்படின்னே சொல்லலாம். பணப்பற்றாக்குறை காணப்படும். பொறுப்புகள் அதிகமாக காணப்படுவதால் கையில் பணம் குறைவாகவே இருக்குது. ஒவ்வாமை காரணமாக சளி இரும்பல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது. கன்னிராசி நண்பர்களே, சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. கடினமான பணிகளை கூட நீங்கள் எளிதாக செய்து முடிப்பீங்க. சகஜமான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியது நல்லது. உங்களுடைய பணியில் சிறந்த வெற்றி பெறுவீங்க. மேலதிகாரிகளின் பாராட்டை நீங்கள் பெறுவீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் புது முறையில் நீங்கள் ஆற்றுவீங்க. இன்று உங்களுடைய துணையிடத்தில் மகிழ்ச்சியான அணுகுமுறைகளை மேற்கொள்வீங்க. இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படலாம். கணிசமான பண வரவின் காரணமாக இன்று மறக்க முடியாத ஒரு நாளாக இருக்குது. பங்கு வர்த்தகத்தில் சேமிப்பதன் மூலம் நீங்கள் இன்று பணம் சம்பாதிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு.
ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். துலாம் ராசி நண்பர்களே, நம்பிக்கையுடனும் மன உறுதியுடனும் இன்று மிகவும் அவசியமாக இருக்கு. தைரியமின்மையினால் பிரச்சனைகள் உருவாகலாம். எதிர்மறை எண்ணங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும். பணிகளை மேற்கொள்ளும் பொழுது தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கவனமுடன் பணியாற்ற வேண்டும். உங்களுடைய மனதில் குழப்பம் காணப்படும். இது கோபமாக வெளிப்படலாம். இதனை உங்கள் துணையிடத்தில் வார்த்தைகளை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க. இதனால் உங்கள் உறவில் மகிழ்ச்சி பாதிக்கப்படும். தேவையற்ற செலவுகள் காணப்படலாம். இதனால் உங்களுடைய பண சுமை அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. பதட்டம் காரணமாக கால்வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது. யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு. விருச்சகம் ராசி நண்பர்களே, ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு ஆறுதல் அளிக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாள் உங்களுக்கு புத்திசாலித்தனமாக யோசிப்பது சிறந்த பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும். அது மட்டும் இல்லாமல் பணியில் உங்களுடைய வளர்ச்சிக்கான உகந்த நாள் அல்ல. குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க உங்களுடைய திறமைகளை குறைக்கும் வகையில் இருக்குது. இன்று உங்கள் துணையிடத்தில் மிகுந்த உணர்ச்சி வசப்படுவீங்க. சகஜமான அணுகுமுறை மேற்கொள்வது சிறந்தது. இன்று நிதி நிலைமை சிறப்பாக இருக்காது. ஆன்மீக நோக்கத்திற்காக பணத்தை நீங்கள் செலவு செய்வீங்க. அதிக நீரை பருகி உங்களுடைய ஆரோக்கியத்தை கவனமாக வைத்து கொள்வது நல்லது. வயிறு உப்பசம் சீராகக்கூடியதாக இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது. எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்பு 1க்கு 2 முறை யோசித்து செயல்பட வேண்டும். உங்களுடைய வார்த்தைகளில் கவனம் தேவை. மனதில் குழப்பம் வேண்டாம். பிரார்த்தனை மூலம் வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்குது. பணியில் வெற்றி காண்பது உங்களுக்கு அரிது அப்படின்னு சொல்லலாம். பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க திட்டமிடல் அவசியம். மனக்குழப்பம் காரணமாக உறவின் நல்லிணக்கம் பாதிக்கப்படும். காரணம் இல்லாமல் இன்று உங்கள் துணையிடத்தில் சூடான விவாதங்கள் செய்ய வாய்ப்பு இருக்குது. பண விரயம் காணப்படலாம். செலவுகளை கட்டுப்படுத்த முடியாது. கவனமாக நீங்கள் செலவு செய்ய வேண்டும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது. பல்வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு. மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் எதிர்காலம் பற்றிய எண்ணங்கள் உங்களுடைய மனதில் ஓடும். இது அனைவரிடத்திலும் காணப்படும். முக்கியமான செயல்களை செய்வதற்கு இன்று ஏற்ற நாள். பணிகளை எளிதாக நீங்கள் மேற்கொள்வீங்க. பணிகளை நல்ல முறையில் நீங்கள் கையாள வேண்டும். உங்கள் துணையிடத்தில் நட்பான முறையில் நீங்கள் நடந்து கொள்வீங்க. இதனால் உறவின் பிணைப்பு வலுப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை ஸ்திரமாக இருக்குது. திருப்திகரமான ஒரு நிலை காணப்படலாம். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மகிழ்ச்சி நிலவக்கூடியதாக இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். கும்பம் ராசி நண்பர்களே, சற்று மந்தமான ஒரு நிலை காணப்படலாம். ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு திருப்தி அளிக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு. இன்று புதிய பணி வாய்ப்புகள் காணப்படலாம். இது உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும். சாதித்த உணர்வு உங்களிடம் காணப்படும். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணையிடத்தில் கலந்தோசிக்க ஏற்ற நாள். இதனால் உறவின் மகிழ்ச்சியும் நல்லிணக்கமும் காணப்படும். அதிக பணவரவு காணப்படும். ஊக்கத்தொகை வகையில் இன்று பணவரவை காணலாம். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. இன்று முழுவதுமே நல்ல ஒரு ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிப்பீங்க. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. மீனம் ராசி நண்பர்களே, வாக்குவாதங்கள் ஏற்படும் என்பதால் உரையாடுவதற்கு முன்பு கவனமாக உரையாட வேண்டும். சகஜமான அணுகுமுறை தேவை. பணிகளை துல்லியமான தரத்துடன் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். உங்கள் துணையிடத்தில் தகவல் பரிமாற்ற பிரச்சனைகள் காணப்படலாம். நட்பான அணுகுமுறை மேற்கொள்வது சிறந்தது. அது மட்டும் இல்லாமல் நிதி நிலைமையில் சிறப்பாக இருக்காது. தேவையற்ற செலவுகள் காணப்படலாம். உங்களுடைய கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். சளி, முதுகுவலி போன்ற உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தியானம் மேற்கொள்வது சிறந்தது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது. யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். என்ன நண்பர்களே, 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.